Hello friends, இன்னைக்கு தூதுவளை ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது மெயினா சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது. இதான் தூதுவளை இலை. இதுல முள் இருக்கும். அதனால இது யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பார்த்து பொரிச்சுக்கங்க. இதுல நம்ம யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மெடிசினல் இன்கிரிடியன்ட்ஸ் தான். இதுக்கு தூதுவளை இலையும் யூஸ் பண்ணலாம், பொடியும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இலை இல்லை, நான் இருக்கிற ஏரியாவில் இங்கே தூதுவளை இலை கிடைக்காது. அதனால் இது நான் பொடி வச்சுருக்கேன். நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா இந்தியா போகும்போது மறக்காமல் இது 2-3 பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் சின்ன வெங்காயம். இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, மெயினாக சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். பேஸ்ட்டுக்கு எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1-2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு, அப்புறம் ஒரு வரமிளகாய் போட்டு 1 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற 10-12 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-15, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது கூடவே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ஆஃப் தூதுவளை இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வெங்காயம் அந்த இலையெல்லாம் வதங்குற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். இது சளி, இருமல், நெஞ்சு சளி, அப்புறம் டான்சில்ஸ், ஆஸ்துமா, தொண்டை கரகரப்பு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு மெடிசன் இது. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற தூதுவளை பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுக்கு பொடி கொஞ்சமாக புளி போட்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இந்த பேஸ்ட் கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. இப்போ இதை தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய். ஏன்னா தூதுவளை ரொம்ப பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிடும். அதுக்காக நெய் யூஸ் பண்ணிட்டா அதுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ நெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இது வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் 1 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த தூதுவளை இலையில் நீங்கள் ரசம், சூப்பு, சட்னி இது மாதிரி எது வேணாலும் செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி ஊற்றி. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, கல் உப்பே சேர்த்துக்குங்க. இப்போது ஒரு 5-10 நிமிஷம் மூடி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து ரசம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு, சூடான சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.